வணக்கம் மாணவர்களே. இப்போ பார்க்க போகிறதுனா காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி சுருளின் திசையமைப்பை மாற்றுறது மூலமாக எப்படி தூண்டப்பட்ட மின்னியக்கி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சீரான காந்தப்புலத்தில் ஒரு கம்பி சுருள் வச்சுருக்காங்க. செவ்வக வடிவ கம்பி சுருள் N சுற்றுகள் கொண்டது. சரியா? அதுக்கப்புறம் இது என்ன செய்யுது அப்படின்னா கம்பி சுருளுடைய தளத்தை அந்த கம்பி சுருள் அச்சை பொறுத்து அது என்ன செய்யுது அப்படின்னா ஒமேகா அப்படிங்கிற கோண திசைவேகத்தில் அது சுழலுதுன்னு எடுத்துக்கிட்டோம். T = 0 இருக்கும்போது நேரம் 0 இருக்க சுருளின் தளம் என்ன செய்யுது காந்தப்புலத்திற்கு செங்குத்தாட்டு இருக்குது. இப்போ செங்குத்தாக இருக்கும்போது தீட்டா எத்தனை டிகிரினா 0 டிகிரி. ஏன் 0 டிகிரி அப்படின்னா சுருளின் தளம் செங்குத்தாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு உனக்கு என்ன செய்யும் காந்தப்புலத்திற்கு இணையாட்டு வரும். சரியா? அதனால தான் தீட்டா 0 டிகிரி. அதனால் பெரும மதிப்பு கொண்டிருக்கும். ஏன் பெரும மதிப்பு அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா எழுது பைக்கு ஃபார்முலா எழுது பை = BA × cos தீட்டா. சரியா? அதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தீட்டா கோண இடப்பெயர்ச்சி தான் நம்மளுக்கு எவ்வளோ ஆங்கிள் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக கோண திசைவேகத்துக்கு ஃபார்முலா என்னது கோண இடப்பெயர்ச்சி பை காலம். அப்போ தீட்டா = ஒமேகா t. அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் பை = BA × cos ஒமேகா t. இதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு சுற்றாக இருந்துச்சு அப்படின்னா BA cos ஒமேகா t. N சுற்றுகள் இருக்கும்போது N பை = என்ன கிடைக்கும் NBA × cos ஒமேகா t. அப்போ T = 0 இருந்துச்சு அப்படின்னா cos 0 மதிப்பு 0 ஆயிரும். cos 0 மதிப்பு 1 ஆயிரும். அப்போ N பை = என்ன கிடைக்குது NBA அப்படிங்கிற பெரும மதிப்பு என்ன செய்யுது கண்டுபிடிக்குது. இதோடைய மொத்த மதிப்பு தான் கொடுத்துருக்காங்கன்னா பை M அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பை M = மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறதுனால NBAன்னு எடுத்திருக்காங்க. சரியா? இப்போ இதில் இருந்து நமக்கு மின்னியக்கு விசைக்கு ஃபார்முலா எழுது. மின்னியக்கு விசை அப்படின்னா d/dt அதோடைய மதிப்பு என்னது N பை. சரியா? மொத்த காந்த பயம். இப்போ என்ன வெளியில் எடுத்துக்கொள்கிறோம் d/dt பையோட வேல்யூ என்னது BA × cos ஒமேகா t. இது தூண்டப்பட்ட எதிர்மின்னி ஈக்குவிசி அப்படிங்கிறதுனால இங்கே வரும் -1 வரும். சரியா? அப்போ என்ன வரும் BA × cos ஒமேகா t. சரியா? இப்போ இதில் இதெல்லாம் கான்ஸ்டன்ட் -NBA கான்ஸ்டன்டா. இப்போ மீதி என்னது இருக்குது d/dt cos ஒமேகா t. அப்போ cos தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணது -sin தீட்டா. இன்னொன்று இங்கே கான்ஸ்டன்ட் டைம் இருக்கிறதுனால உனக்கு என்ன வரும் அது முன்னாடி வந்துடும். அப்போ என்ன கிடைக்கும் NBA - ஒமேகா × sin ஒமேகா t. -1 ப்ளஸ் ஆயிரும். அப்போ நமக்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு சுருள் மதிப்பு என்னது NBA ஒமேகா sin ஒமேகா t. அப்போ இதில் தூண்டப்பட்ட மின்னியக்கு எந்த ஃபார்மேட்டில் மாறும் அப்படின்னா சைன் வடிவத்தில் என்ன செய்யுது மாறுபடுது. சரியா? இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கண்டிஷன் சுருளின் தளம் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாட்டு இருக்குது. அப்போ செங்குத்தாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு அதுக்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு இணையாக வந்துடும். அதனால் தீட்டா எத்தனை டிகிரி 0 டிகிரி. அப்போ நமக்கு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை என்ன வரும் sin 0 மதிப்பு 0. அதனால் 0. சரியா? தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைக்குள்ள ஃபார்முலா வச்சுக்கோங்க. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைக்கு ஃபார்முலா இதாக இருக்குது NBA ஒமேகா × sin ஒமேகா t. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஒமேகா = 0 இருக்கும் பொழுது sin 0 ஆயிரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி 0ல் குறிச்சிக்கணும். சரியா? ரெண்டாவது என்னது வரும் அப்படின்னா செங்குத்தாக இருக்கும்போது ஒமேகா t π/2 இருக்கும்போது சுருளின் தளம் நம்மளுக்கு என்ன செய்யுது காந்தப்புலத்திற்கு இணையாக இருக்கும். இணையாக இருந்தால் தான் அதுக்கு வரையப்பட்ட செங்குத்து கோடும் காந்தப்புலமும் செங்குத்தாக இருக்கும். அப்போ sin π/2 அதோட மதிப்பு என்ன வரும் பெரும மதிப்பு. sin π/2 மதிப்பு 1. அப்போ பெரும மதிப்பு கிடைக்கும். இதோடைய வேலை தான் பெரும மதிப்பு. சரியா? NBA ஒமேகா தான் என்ன வரும் அப்படின்னா அந்த மின்னியக்கு விசையினுடைய மேக்ஸிமம் வேல்யூ. அதுக்கப்புறம் பையாக இருக்கும் பொழுது sin பையோட மதிப்பு 0 ஆயிரும். அதனால் 0ல் கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 3/2 அப்படிங்கும்போது -EM. அதனால் மைனஸ் பெரும மதிப்பு. சரி? அந்த கிராஃப் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஈஸியாக குறிச்சிடலாம். அடுத்து 2π இருக்கும்போது sin 2π மதிப்பு 0. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது சைன் வடிவத்தில் மாறுபடுது. அப்போ அதேமாதிரி இதுதான் காமன் ஃபார்மேட் என்னதுன்னா EM sin ஒமேகா t. EMங்கிறது பெரும மதிப்பு NBA ஒமேகா. சரியா? அதுக்கப்புறம் சைன் சார்பாக மாறுவதாக கொடுத்துருக்காங்க. தூண்டப்படும் மின்னியக்கு விசை ஒரு சைன் வளைகோடாக அமையுது. அதுக்கப்புறம் சைன் வடிவ மின்னியக்கு விசை இல்லைன்னா மாறுதிசை மின்னியக்கு விசை. இதுக்கு பேர் என்னதுன்னா திசை மாறிக்கிட்டே இருக்குது. இன்னொன்று சைன் வடிவத்தில் மாறுறதுனால இதுக்கு பேர் சைன் வடிவ மின்னியக்கு விசை அல்லது மாறுதிசை மின்னியக்கு விசை. அதுக்கப்புறம் மாறுதிசை மின்னோட்டத்தை நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. அது IM × sin ஒமேகா t. IM அப்படிங்கிறது பெரும மின்னோட்டத்தினுடைய மதிப்பு.